திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். மகாலட்சுமி அப்படின்னாலே செல்வ கடாட்சத்தை கொடுக்குறவங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரணும், மகாலட்சுமி நிரந்தரமா நம்ம வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கே ஒரு சோதனையால காலம் இருந்தது. அந்த கதையை இப்ப பார்க்கலாம். ஒரு முறை வைகுண்டத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அழகை பற்றி ஒரு பேச்சு வருது. அழகை பற்றி பேசுகிறப்ப மகாலட்சுமி சொல்கிறாங்க, நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப அழகானவள், அதனால தான் எல்லாரும் அவங்கள நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, என்னை நிரந்தரமாக அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு, அப்படி இல்லைம்மா, அழகுங்கிறது வந்து வெளியில் இருக்கிற அழகு மாத்திரம் இல்லை, உள்ள மனசு அழகா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது பிறருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க உண்மையிலே மனதால் அழகானவங்க அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு. இல்ல இல்ல, என்னுடைய தேகம் ரொம்ப அழகானது, அதனாலதான் திருமாலுக்கே மனைவியா இருக்கேன் அப்படின்னு மகாலட்சுமி சொல்றாங்க. அதை விட என்னுடைய அழகை பார்த்து தான் அத்தனை பேரும் பூலோகத்துல நான் உங்க வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் மகாவிஷ்ணு சிரிச்சு கொண்டே, அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்றாரு. இல்லை, கருப்பா இருக்க உங்களுக்கு அழகை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அதுக்கும் அவர் மகாவிஷ்ணு கோவப்படாம தான் இருக்காரு. இருந்தாலும் மகாலட்சுமி தொடர்ந்து அழகை பத்தியே பேசுறாங்க. அதாவது பெண்கள் அழகாகவும் ஆண்கள் உடல் அழகாகவும் இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதனால் கோபம் படுற மகாவிஷ்ணு மகாலட்சுமியை நோக்கி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அதாவது என்னைக்கு நீ வந்து அழகை பத்தி பெருசா பேசுறியோ இந்த அழகு உனக்கு இல்லாம போகட்டும், அரூபமாய் அழகு அழிந்து அரூபமாய் காட்சி தருவாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து மகாலட்சுமிக்கு ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வருது. உடனே வந்து பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு இதுக்கு ஒரு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, பூலோகத்துல வந்து ஒரு முறை செய்தால் 100 முறை பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து என்னை நோக்கி தவம் செய், உனக்கு அந்த அரூபம் அழிந்து திருப்பும் ரூபம் பெறுவாய் என்ற ஒரு சாப விமோசனத்தையும் சொல்றாங்க. உடனே மகாலட்சுமி பூலோகத்துக்கு கிளம்பி வராங்க. பூலோகத்துல வந்து சிவபெருமானுடைய கண்ணை மூடி சாபம் பெற்று மீண்டும் சாப விமோசனம் கிடைத்த இடமான காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துல நின்று தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மகாலட்சுமி. தொடர்ந்து திருமாலை எண்ணி தவம் பண்றாங்க. அந்த தவத்தினுடைய பலனாக மகாலட்சுமிக்கு மீண்டும் பொலிவு பெற்ற ஒரு தேகம் கிடைக்கிறது. அதன் பிறகு பெருமாள் வர்றதுக்கு தாமதமாகிறது. எப்ப பெருமாள் வருவாரோ தன்னை மீண்டும் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏங்கி நிற்கிறாங்க மகாலட்சுமி. அந்த சமயத்துல பார்வதி தேவி தோன்றி அவங்களுக்கு சில அறிவுரைகளாம் சொல்றாங்க. அந்த வேளையில தான் பெருமாள் வந்து மறைந்து நின்று மகாலட்சுமியுடைய அழகை பார்த்து ரசிக்கிறாரு. அதன் பிறகு இருவரும் சேர்ந்து மீண்டும் அந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணு சொரூபமாக மாறி எல்லாருக்கும் அருளாசி கொடுத்துட்டு மீண்டும் வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அதனால தான் அந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துக்கு போறவங்களுக்கு மனதிலும் உடலிலும் சேர்த்து ஒரு தேஜஸ் கிடைக்கும், அழகு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மகாலட்சுமிக்கு ஒரு சோதனையான காலமா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.